தேவையான கொஷனை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோட்டிவேஷன் சொல்கிறது என்னோட ஹேட்டர்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன். ஓகே, நான் என்ன லவ் ஸ்டோரி சொல்கிறேன். நான் லவ் பண்ணேன். நான் சொல்ல போனால் எல்லாருக்கும் ஒன்றும் கலர் இல்லை, பட் நைட் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன். நான் உங்கள் யூசுஃப். எங்களோட எல்டிஎஃப் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்டிஎஃப் இன்றைக்கி இவ்வளோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னண்டா நீ இப்படி நான் சொல்கிறது ஜனவரி 7 ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் யூடியூப்பில், டிக்டாக் எல்லாம். என்னென்னா இந்த நீங்கள் என்கிட்ட தேவையான கொஷனை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10-15 பேர் மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டிக்டாக், யூடியூப் எல்லாத்துலேயும். அதுலேயும் நாங்கள் டிக்டாக்ல இருக்கிற கமெண்ட், யூடியூப்ல இருக்கிற ரெண்டுமே சேம். ஸோ நான் இன்றைக்கி யூடியூப்ல இருக்கிற கமெண்ட்டை மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதுக்கு ரிப்ளை தர போகிறேன். நீங்கள் யோசிப்பீங்க என்னடா இது புதுசாகிதே அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு சொன்னால் ஜனவரி 7 என்னோட பர்த்டே. அந்த பர்த்டேக்கு நான் எங்கேயாச்சும் ரைட் போகிறேன்னு தெரிந்தேன். அதுக்கப்புறம் ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போமே. என்னோடய பர்த்டேக்கு எங்களோட எல்டிஎஃபோடு இன்னும் மெர்ஜ் ஆகுறதுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நாங்கள் ஸ்டார்டிங் ஜனவரி 1 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் யூடியூப் சேனல். ஓகே, ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணது. ஜனவரி 7 7 டேஸ் ஆகி. ஓகே, நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் இப்போ தான் பிகினர்ஸ். நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எங்களோட எல்டிஎஃபோட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்படி போகலாமே அப்படின்ட்டு ஒரு கொஷின் என்ன ஆன்சர்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று ஓட்டியிருந்தீங்க. அதுக்கு பண்ணி நிறைய எல்டிஎஃப் எங்கள்கிட்ட போஸ்ட்டு பண்ணியே நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறையன்னு சொன்னால் இப்படி சொல்கிறது 9 பேர் தான் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ திங்க் அந்த டைம் 71 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்துச்சு. எங்களோட யூடியூப்பில் 71 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. 71 எல்டிஎஃப் அந்த யூடியூப் சேனல், எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அதே மாதிரி எல்டிஎஃப் இந்த 71 எல்டிஎஃப்லேயும் 9 எல்டிஎஃப் அதுக்குன்னு கமெண்ட் பண்ணிக்கிறாங்கண்டா பெரிய விஷயம். இன்றைக்கி நான் கமெண்ட்டை தான் வாசிக்க போகிறேன். இன்னும் நிறைய விஷயம் கதைக்கணும். ஓகே எல்டிஎஃப், இதில் ஃபர்ஸ்ட் கொஷன் இந்த எங்களோட எல்டிஎஃப் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. எல்டிஎஃப் ப்ரோ, உங்கள் ட்ரீமே பைக்கா? ஏன் உங்களுக்கு இவ்வளோ பைக்ஸ் பிடிக்கும்? பைக்ஸ் ஃபேவ் அப்படின்னு ஓட்டிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே ஃபென்டாஸ்டிக்கான கொஷன் ஓகே, எல்டிஎஃப் ப்ரோ, உங்கள் ட்ரீமே பைக்கா? ஓ ப்ரோ, என்ன ட்ரீம்னு சொன்னால் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. பைக்குன்றது எனக்கு மட்டும் இல்லை, பொடியமாக இருக்குது, எல்லாருக்கும் பைக்குன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி எல்டிஎஃப் எனக்கும் பைக்ஸ்ன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய பைக்ஸ் எப்படின்னு சொன்னால் ஒரு பைக் ஹோம் அப்படின்ட்டா எல்லா பைக்கும் ஈக்கணும் அந்த ஹோம் இருக்குது. அப்படியான ஒரு ட்ரீம் ஒன்று இருக்குது. இன்ஷா அல்லாஹ் என்னோட சப்போர்ட் கட்டாயம் தேவை. அண்ட் அதுக்கப்புறம் கேட்டிக்கிற அதோட ஏன் உங்களுக்கு இவ்வளோ பைக்ஸ் ஃபேவரட்னு சொன்னால் மற்ற வெஹிக்கிளும் ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் மற்ற வெஹிக்கிளும் பிடிக்கும். மற்ற வெஹிக்கிள்னு சொன்னால் வேன், கார், ஆட்டோ எல்லாமே பிடிக்கும். பட் பைக்கில் நான் ஸ்டார்டிங்லேருந்து யூடியூப்லேருந்து இல்லை, யூடியூப் சேனல் யூடியூப் செய்கிறதுக்கு முதல்லேருந்து பைக்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பைக்ஸ்ன்னு சொன்னால் அந்த ஒரு ஃபீல் எப்படி சொல்கிறது, இந்த பைக்ஸ்ன்னு சொன்னால் அவ்வளோ பிடிக்கும். அப்படின்டா பைக் ஓட்டுறதுக்கு மட்டும் இல்லை, பைக்கை கழுவுறேன்டாலும் என்ன அதே மாதிரி பைக்கில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னாலும் ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்து நான் நினைக்கிற மாதிரிக்கு நான் கிரேட் 6 பைக் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பைக்குன்னு சொன்னால் எங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற பைக், அவங்களோட டியோ ஸ்கூட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணி கியர் பைக் அப்படியெல்லாம் ஓட்டி அது பைக்கிட்ட மேலே ஒரு லவ் ஆகிட்டு. ஓகே டிஎஃப், 2வது கொஷின் அவரே தான் கேட்டிங்களே, வேறு எதாவது கேட்டிக்கிறாரு. 1 more கொஷன். நீங்கள் எப்படி பைக் வேரியண்ட் ஆனங்க? யார் உங்கள் மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன்? நான் நினைக்கிற மாதிரி இந்த ஆனங்க நான் நினைக்கிற மாதிரி புத்தளம், கிண்ணியா, ஜஃப்னா அது மாதிரி அவனோட ஸ்லேங்கில் பேசுகிற ஒரு பிரதர் ஒன்று போல். யார் உங்கள் மோட்டிவேஷன் அண்ட் பைக் இன்ஸ்பிரேஷன்? மோட்டிவேஷன் சொல்கிறது என்னோட ஹேட்டர்ஸ் தான்.
ஹேட்டர்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன். அண்ட் அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன். எனக்கு பைக் மோட்டோ வ்ளாக் இன்ஸ்பிரேஷன் சொன்னால் யார் அவங்களுக்கெல்லாம் தெரியுமைக்கும் டிடிஎஃப் வாசன். இந்தியாவில் இருக்கிற டிடிஎஃப் வாசன் பிரதர் தான் எனக்கு பைக் மோட்டோ வ்ளாக் இன்ஸ்பிரேஷன். பைக் இன்ஸ்பிரேஷன் இல்லை, மோட்டோ வ்ளாக் இன்ஸ்பிரேஷன். எனக்கு அதான் என் எல்டிஎஃப் கேட்டிக்கிறீங்க போல். நெக்ஸ்ட் கொஷன், பை நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க, யூடியூப் சேனல் ரீஸ்டார்ட் பண்ணான்னு கேட்குறாரு. எப்படி சொல்கிறது, நான் ஒரு ஸ்டேஜ்லையும் சொல்லிப்பேன், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் சொல்லிப்பேன். நான் பார்க்குற நேச்சரை எங்கள் எல்டிஎஃப்காக பைக்கில் ட்ராவல் பண்ணி சுற்றி காட்டணும் அப்படின்ற ஆசை எனக்கு 2020 இருந்துச்சு. அப்படின்னு சொன்னால் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதை நாங்கள் செஞ்சோம். யூடியூப் சேனல் எங்களோட ஓல்டு யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு தெரியும். எங்களோட எல்டிஎஃப் நாங்கள் 2021 செய்கிறது. அதனால தான் எனக்கு ஒரு ஆசை, எங்களோட நான் பார்க்குற நேச்சர், நான் பார்க்குற பைக் ரைட், அதை வந்து எங்களோட எல்டிஎஃப்காக அதை வந்து வீடியோவை மேக் பண்ணி அவங்களுக்கு வீடியோவை தரணும் அப்படின்றது தான் என்னோட தாட். ஸோ நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கேட்டிக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் ட்ரீம் என்ன? ட்ரீம்னு சொன்னால் நிறைய ட்ரீம் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷ்னல் யூடியூபர், ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும், அதே மாதிரி பைக்கர் ஆகணும், ஒரு மோட்டோ ப்ளாகர், பெஸ்ட் மோட்டோ ப்ளாகர் ஆகணுன்ற ஒரு ஆசை. எனக்கு அதே மாதிரி 2025 பெஸ்ட் தமிழ் மோட்டோ ப்ளாகர் அவார்டும் எடுத்து தந்தீங்க நீங்கள். அது அவார்டு வந்து 2025 கிடைச்சிக்கப்படாது, 2021 24 வரைக்கும் நான் செஞ்சோமே, அதுக்கான அவார்டு தானே அது. அண்ட் அதே மாதிரி அதுதான் ட்ரீம். அடுத்தது எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்றது. அதே மாதிரி நிறைய ட்ரீம் ஈக்குது. அண்டு இன்னும் நிறைய சொல்லலாம். எல்டிஎஃப் போக உங்களோட ஷேர் பண்ணி கூட எல்லா ட்ரீமையும். அண்ட் அதே மாதிரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருப்பா அது கேட்டிக்கிறது? கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் கரண்ட்லி கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எங்களோட ரெப்டர் தான் பைக். அதே மாதிரி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எங்களோட ப்ளூ ஸ்டோர், உங்களுக்கு தெரியும் வைக்கும். அவ்வளோதான் என் லவ் ஸ்டோரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். மச்சான் யூட லவ் ஸ்டோரியை சொல்லுடா. எங்கே போய்த்தாலும் எங்கே வந்தாலும் அப்படியே சுற்றி வராங்க ஒரே விஷயத்துக்கு. லவ் ஸ்டோரி இந்த கொஷனை கடைசி கேட்போம். இன்னொரு கொஷன் இது பார்ப்போம். ப்ரோ, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? யாருப்பா எங்கே போனாலும் இதே கொஷன் ஆகிடுது. லவ் பண்ணுற இல்லை, நான் வந்து சிங்கிள், மொரட்டு சிங்கிள். அண்ட் இவ்வளோ தான் சொல்லலாம். அண்ட் வந்து இதுக்கு முந்தின கொஷன், மச்சான் இவோட லவ் ஸ்டோரியை சொல்லுடா. அதுக்கு பதில் சொல்லியே தான் தீருவேன். லவ் ஸ்டோரின்னு சொன்னால் எனக்கு பைக் லவ் ஸ்டோரி சொல்கிறேன். என்னோடய பைக் லவ் ஸ்டோரி தான் எனக்கு ஈக்குது. ஓகே, நான் என்னோட லவ் ஸ்டோரி சொல்கிறேன். நான் லவ் பண்ணது என்னோட பைக்கை, சரியா? ப்ளூ ஸ்டோன்னு ஒரு பைக் வந்துச்சு, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ரெப்டருக்கு முந்தின பைக். அந்த பைக்கை லவ் பண்ணணும்னு சொன்னால், பொடியம்மான்னு சொன்னால் பைக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ரைட் பண்ணிக்கிற பைக்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு பைக்ஸ்ன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ளூ ஸ்டோனுன்னா அது ஒரு ஃபீல். எப்படின்னா அந்த பைக்கை நான் வந்து இப்படியெல்லாம் ஓட்டிக்கணும்னு எனக்கு தான் தெரியும். என் ரெப்டரை விட நான் அதை தான் ப்ளூ ஸ்டோன்ன்ற பைக்கை நான் நிறைய லவ் பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய பேருக்கு ப்ளூ ஸ்டோன் தெரியும் வைக்கும், நிறைய பேருக்கு தெரியாமக்கும். ப்ளூ ஸ்டோன் தெரியாதவங்களுக்கு நான் ஃபோட்டோ போடுறேன் ப்ளூ ஸ்டோனில். பார்த்தவங்க என்னோட எக்ஸ்பிரேஷன் தெரியும் நினச்சாக்கு நான் ப்ளூ ஸ்டோன் தான் சொல்கிறோம். நிறைய பேருக்கு தெரியும் வைக்கும். என்னென்னா அந்த பைக்கை கொடுத்த சேல் பண்ணும்போது நான் அலை மட்டும்தான் இல்லை. என்னென்னா இங்கே சொல்ல போனால் எல்லாருக்கும் ஒன்றும் கலை இல்லை. பட் நைட் தூங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சுலுக்கு எப்படி சொல்கிறது. அண்ட் ஒவ்வொரு பைக்கில் வசதிதான் தெரியும். ஒரு பைக்கு சேல் பண்ணும்போது அதை எவ்வளோ ஒரு வருத்தம், எவ்வளோ ஒரு கவலைக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அவரோட லெவன் சப்போர்ட்டை கண்டினியூ வைத்தாங்க. ஓகே, இதோட வீடியோ பண்ணிக்கோங்க. எங்கேயும் எப்படி சேஃபாக பைக் ரைட் பண்ணும்போது கவனமாக சேஃபாக ஹெல்மெட்டை போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.